வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நேயர்களே, இன்று முதல் வேதாகமத்தின் கவிதை புத்தகங்கள் என்று அழைக்கப்படும் புத்தகங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கவிதை புத்தகங்களின் சிறப்பு என்ன என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் கற்றுக்கொள்வோமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் நாம் கவிதை புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகிற புதிய பகுதிக்குள் கடந்து செல்கிறோம். அதாவது சரித்திர புத்தகங்களை படித்து முடித்துள்ளோம். நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி பழைய ஏற்பாட்டில் 12 வரலாற்று புத்தகங்கள் உள்ளன. இந்த சரித்திர புத்தகங்கள் யோசுவாவில் தொடங்கி எஸ்தர் புத்தகத்தில் முடிவடைகிறது. இப்போது நாம் ஒரு புதிய பகுதிக்குள் கடந்து செல்கிறோம். இந்த பிரிவானது பழைய ஏற்பாட்டின் கவிதை புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவைகளை ஞான புத்தகங்கள் என்றும் அழைக்கிறோம். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு என்ற 5 புத்தகங்களே கவிதை புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கவிதை புத்தகங்களை படிக்கும்போது இவைகள் உயர்ந்த ஜெப அனுபவத்தில் உருவானவை என்பதை நாம் காண்கிறோம். அநேகர் இந்த புத்தகங்களை விரும்பி படிப்பதையும் நாம் அறிவோம். கர்த்தர் மனிதனுடைய ஆன்மீகத்தை குறித்து மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த புத்தகங்களின் வாயிலாக நாம் அறிகிறோம். ஏனெனில் மனிதனின் உள்ள பிரதிபலிப்பே கவிதைகளாக பிரதிபலிக்கிறது. இவைகள் அனைத்தும் ஒவ்வொரு சூழலில் கர்த்தருடைய மக்களின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுதப்பட்டவையாகும். யோபு புத்தகத்தின் செய்தியானது உலகத்தின் பல பிரச்சனைகளினால் துன்பப்படும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலான செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வுலக சரித்திரத்தில் இஸ்ரவேலர் மற்றும் கிறிஸ்துவை பின்பற்றியோர் எப்போதும் துன்பங்களினூடே கடந்து சென்றார்கள் என்பதை நாம் அறிவோம். இது உண்மை. கர்த்தருடைய மக்கள் துன்பத்தினூடே கடந்து செல்கின்றனர். உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய மக்கள் கஷ்டப்படுகின்றனர். அநேகர் துன்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுக்கின்றனர். சீனாவில், கம்போடியாவில், ஆப்பிரிக்காவில், கியூபாவில் உள்ள தேவ ஜனங்கள் அனுபவித்த கஷ்டங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவ்வாறு பல விதங்களில் துன்பப்பட்டும் நொறுக்கப்பட்டும் கொண்டிருக்கிற தேவ ஜனங்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதாய் இந்த யோபு புத்தகம் அமைந்துள்ளது. சங்கீத புத்தகமானது கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாக அமைந்துள்ளது. இது பழைய ஏற்பாட்டு தேவ ஜனங்களுக்கு பாடல் புத்தகமாகும். நமது பாடல் புத்தகங்களில் இசை குறிப்பு கொடுக்கப்படாமல் இருந்தால் நாம் அதனை வாசிக்கவே முடியும், அதனை பாட முடியாது. இதுபோலவே சங்கீதங்களும் இசை இல்லாத 150 பாடல்களின் வார்த்தைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் உயர்ந்த எண்ணங்கள் ஊட்டும் பாடல்களாகும். கர்த்தர் அவர்களுடைய மக்களுக்கு அவர்களின் ஆராதனை விளக்கத்திற்காக கொடுத்த வாகனமே சங்கீதங்கள் ஆகும். இன்றும் தேவ ஜனங்கள் ஆராதனையின் போது இந்த பாடல்களை பாடுகின்றனர். இது ஆராதனையின் போது மக்களின் உள்ளத்திற்கு ஏற்ற செய்தியாகவும் விளங்குகிறது. கர்த்தருடைய மக்கள் துன்பப்படும் போது அவர்கள் மனதில் நினைப்பது என்ன? அவர்கள் ஆராதிக்கும் போது அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படும் கேள்விகளுக்கு யோபு புத்தகத்திலும் சங்கீத புத்தகத்திலும் விடை காணலாம். நீதிமொழிகள் ஒரு நல்ல செயல்முறை புத்தகமாகும். சாலமோன் ஞானமுள்ள மனிதன் என்று நமக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார். இதனை நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கும் போது நாம் அறியலாம். இப்புத்தகத்தில் 1000 நீதிமொழிகள் அடங்கியிருப்பதை நாம் காண்கிறோம். இவைகள் அனைத்தும் சாலமோனால் மட்டும் எழுதப்படவில்லை, வேறு சிலராலும் எழுதப்பட்டுள்ளது. எல்லா நீதிமொழிகளும் வாழ்க்கையின் நடைமுறை வழிகளையும் நாம் நல்வழி செல்லவும் ஏதுவாக அமைந்துள்ளது. வியாபாரத்தில் ஈடுபடுவோர் 2 காரியங்களை எதிர்பார்ப்பார்கள். அவை பணம் மற்றும் அனுபவம் ஆகும். நீதிமொழிகளின் புத்தகம் நமக்கு நல்ல அனுபவங்கள் மூலம் வெற்றி வாழ்க்கை வாழ நம்மை ஏவுகிறது. இந்த புத்தகத்தின் மூலம் நமக்கு செயல்முறை ஞானம் கொடுக்கப்படுகிறது. இது வாழ்க்கையின் முக்கியத்துவம் மற்றும்
நடைமுறை வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது பற்றியும் நமக்கு அறிவிக்கிறது. பிரசங்கி புத்தகம் தேவ நம்பிக்கையில் சந்தேகம் கொள்கிறவர்களுடைய புத்தகமாகும். இந்த புத்தகம் சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் இளம் தலைமுறையினருக்கு பிரசங்கித்து சொன்னதாகும். பிரசங்கி என்பதன் பொருள் பிரசங்கம் செய்பவர் என்பதாகும். இப்புத்தகத்தில் இவர் இளம் தலைமுறையினருக்கு பிரசங்கம் செய்வதை காணலாம். இவர் இளைஞர்களுக்கு நான் செய்த தவறை நீங்கள் மீண்டும் செய்யாதிருங்கள் என்று கூறுகிறார். உங்களுக்கு அனுபவம் இல்லை, ஆனால் என் அனுபவத்தினால் நீங்களும் பலன் பெற முடியும் என்று கூறுகிறார். வாழ்க்கையின் குறிக்கோளை பற்றிய சந்தேகத்தை அவர்களுக்கு விவரிக்கிறார். கர்த்தருடைய மக்கள் சந்தேகப்படும் போது விளக்கமானது கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய மக்களின் உள்ளத்திற்கு அருளப்படுவதை பிரசங்கி புத்தகத்தில் இருந்து நாம் காணலாம். ஏனெனில் கர்த்தர் தனது மக்களின் சந்தேகத்தை அறிகிறார். கடைசி கவிதை புத்தகமான உன்னத பாட்டை வாசிக்கும் போது ஒருவரை ஒருவர் நேசிக்கும் இருவரின் நேர்த்தியான பேச்சை நாம் கேட்கிறோம். வேதாகமத்தில் இந்த புத்தகம் இருப்பது நம்மில் சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த புத்தகம் உறவின் அருமையை காட்டுகிறது. மேலும் கர்த்தர் ஆசீர்வதித்து இசைந்து திருமண பேரின்ப அபிஷேகத்தை நமக்கு கொடுப்பதை இப்புத்தகம் நமக்கு காட்டுகிறது. இது கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தமான நேர்த்தியான திருமணம் செய்த இரு மக்களுக்கு இடையேயான உறவு முறையை விளக்குகிறது. சாலமோனுடைய பாடல் கர்த்தரின் செய்தியாகும். தேவ ஜனங்கள் அன்பே உருவாகும் போது அவர்களுடைய உள்ளத்திற்கு தேவ செய்தி முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒன்றாகும். நாம் அன்பை பரிமாறும்போது கர்த்தர் நம்முடைய உள்ளத்தின் மாற்றத்தை பற்றியும் அக்கறை கொள்கிறார். நாம் உன்னத பாட்டு புத்தகத்தை படிக்கும்போது கர்த்தர் திருமணத்திற்கு வடிவு கொடுத்து நம்மை ஆண் பெண்ணாக உருவாக்கும் போது கர்த்தரின் உள்ளத்தில் என்ன இருந்தது என்பதையும் நாம் அறியலாம். கர்த்தர் நம் ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் அக்கறை உள்ளவர் என்பதை நாம் வேதத்தின் மூலம் அறியலாம். இருதயம் என்பது ஆன்மீக வாழ்க்கையில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. கர்த்தரை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வாழ்க்கை எவ்வாறு உள்ளது? கர்த்தர் நம் உள்ளத்தில் வரும்போது நம்முடைய செய்கைகள் அவரை முன்னிலைப்படுத்தி இருக்குமா? எடுத்துக்காட்டாக, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று கூறும்போது நம்முடைய உடலை கர்த்தர் பாதுகாக்கும் பங்கு என்ன? கர்த்தர் நம்முடைய முழு இருதயத்தோடும் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு கூறுகிறார். இந்த கட்டளைக்கு பொருள் என்ன? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று இயேசு எச்சரிப்பதன் பொருள் என்ன? எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. கர்த்தரே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறார் என்று எரேமியா கூறுவதன் பொருள் என்ன? தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று தாவீது கேட்பதின் பொருள் என்ன? வேதாகமம் இருதயத்தின் சுத்தத்தை குறித்து பல முறை வலியுறுத்துகிறது. மேலும் இயேசு கிறிஸ்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று கூறுகிறார். கர்த்தர் நமக்கு புது இருதயத்தை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் செய்கிறார். கர்த்தர் மனிதனின் உள்ளத்தை பார்க்கிறார், அவனது வெளிப்புற தோற்றத்தை அல்ல. வேதத்தில் அநேக பகுதிகள் கர்த்தர் ஒருவனை எவ்வாறு மதிப்பிடுகிறார் என்பதை விவரிக்கிறது. அவர் நம்முடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்காமல் உள்ளத்தின் தூய்மையை மதிப்பிடுவதாக பார்க்கிறோம். வாழ்க்கைக்கு மிக தேவையான உடல் உறுப்பு இருதயம் ஆகும். கிரேக்க சிந்தனையில் உணர்ச்சி பெருக்கின் இடம் உள்ளம் என்று கூறப்படுகிறது. ஆகவேதான் பிலிப்பியரில் உங்களை என் இருதயங்களில் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒரு பள்ளியில் ஒரு சிறு பெண் படித்து வந்தாள். இவள் வேத பாடம் என்றால் என்ன, எவ்வாறு வேதாகமம் என் உள்ளத்தில் வேலை செய்யும் என்று அறிய விரும்பினாள். இவள் தன் ஆசிரியை அணுகி, ஆன்மீகம் என்றால் என்ன, வேதாகமம் என் உள்ளத்தில் எவ்வாறு வேலை செய்யும் என்று கேட்டாள். அந்த பள்ளியின் வழக்கப்படி ஆசிரியையிடம் ஒரு பலகை இருக்கும். அதில் ஒரு வெள்ளாட்டு படமும் மறுபக்கம் கருப்பு நிறமும் இருக்கும். வகுப்பில் ஒழுங்கீனமாக இருக்கும் மாணவர்களை குறித்து காட்ட அந்த பலகையை ஆசிரியை திருப்பி வைத்து விடுவார். இப்போதும் அந்த ஆசிரியை அந்த சிறுமியை அழைத்து சென்று
உன் பெயருக்கு கீழே கருப்பு பலகை உள்ளது, ஏனென்றால் உன் உள்ளமும் கருப்பாக உள்ளது என்று கூறினார். இதனால் சிறுமி என் இருதயம் கருப்பாக உள்ளதால் தேவன் என் உள்ளத்தில் கிரியை செய்ய மாட்டார் என்று நம்பி வருத்தப்பட்டாள். பாவ உணர்வு அவளை தாக்க மிகவும் கவலையுற்றாள். சில வருடங்களுக்கு பிறகு அவளுடைய ஆலயத்தில் வாழ்க்கையின் சிகப்பு ஆறு என்ற வீடியோ படம் காட்டினர். அதில் உடலின் ஆச்சரியங்களையும் குறிப்பாக இரத்த ஓட்டத்தை பற்றியும் காண்பிக்கப்பட்டது. அந்த படத்தில் திறந்த இருதய அறுவை சிகிச்சை முறையை காட்டினர். அதில் மனிதனுடைய நெஞ்சை திறந்து இருதயத்தை எடுப்பதை அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். ஏனென்றால் அது சிகப்பாக காணப்பட்டது. பின்பு ஆன்மீக பேச்சுவார்த்தையில் அவள் தன்னிடம் சொல்லப்பட்டது உண்மையா என வினவினாள். இதேபோல்தான் நம்மில் அநேகர் வேதாகமம் உள்ளத்தை குறித்து கூறுவதை தவறாக புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் சுத்த இருதயத்தை நம்மளை சிருஷ்டிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் நம்முடைய வெளியரங்கமான செயல்களை மட்டும் பார்ப்பதில்லை, நம் உள்ளத்தின் வாஞ்சை எது என்பதை அறிய விரும்புகிறார். நாம் அநேக நல்ல செயல்களை செய்பவர்களாக நம்மை இந்த உலகிற்கு காட்டிக்கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் தேவன் நம் உள்ளத்தின் விருப்பங்களை அறிந்திருக்கிறபடியால் நாம் அவரை ஏமாற்ற முடியாது. தாவீது சங்கீத புத்தகங்களில் உள்ளத்தையும் அதன் நினைவுகளையும் குறித்து அதிகம் பேசுகிறார். ஏனென்றால் தேவன் வெளியரங்கமான காரியங்களை விட நம் உள்ளான விருப்பங்களையே அதிகம் விரும்புகிறார் என்பதை அறிந்திருந்தார். தேவன் உடைந்த உள்ளங்களையே தேடுகிறார். ஆகவே தான் தாவீது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், என் உள்ளத்தை புதுப்பியும் என்று ஜெபிக்கிறார். நாம் படிக்க இருக்கும் கவிதை புத்தகங்கள் அனைத்தும் நம் உள்ளான மனிதனை குறித்தே பேசுகிறது. நாம் நம் உள்ளான மனிதனை குறித்து சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? தாவீதோடு சேர்ந்து தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஜெபிப்போமா? இந்த புத்தகங்களில் உள்ளான மனிதன் புறம்பான மனிதன் என்ற கருத்து அதிகம் வலியுறுத்தப்படுகிறது. தேவன் உள்ளான மனிதன் என்று எதை குறிப்பிடுகிறார் என்பதை பவுலும் தம்முடைய நிருபங்களில் தெளிவாக கூறுகிறார். 2 கொரிந்தியர் 4:16 பவுல் கொடிய புற்றுநோயால் அவதிப்படுபவர்கள் கூட ஆறுதல் அடையும்படியான வாக்கியத்தை கூறுகிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஒரு முறை ஒரு போதகர் மரண தருவாயில் இருக்கும் முதியவர் ஒருவரை சந்திக்க சென்றாராம். அப்பொழுது அந்த முதியவர், இந்த வசனம்தான் இந்த தருணத்திலும் ஆறுதலாயிருக்கிறது என்று கூறினாராம். அருமையானவர்களே, பவுல் இங்கு ஒரு உண்மையை கூறுகிறார். பவுல் நமக்கு பார்க்கக்கூடிய புறத்தோற்றமும் பார்க்க முடியாத அகத்தோற்றமும் உண்டு என்று கூறுகிறார். புறம்பான மனிதன் மாமிச பகுதி அல்லது நாம் பார்க்கக்கூடிய பகுதியாகும். புறம்பான மனிதனை வேதாகமம் ஒரு கூடாரத்திற்கு ஒப்பிடுகிறது. நாம் இந்த கூடாரத்தில் வசிப்பதாக வேதாகமம் கூறுகிறது. ஒரு நாள் தேவன் இந்த கூடாரத்தை நம்மிலிருந்து விலக்கி போடுவார். அப்போது நாம் நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்போம். இங்கு நாம் என்று குறிப்பிடுவதுதான் உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதன் நித்தியமானது, அதற்கு முடிவில்லை. அதுதான் நம்முடைய ஆத்துமா. உள்ளான மனிதன் என்பது காணக்கூடாதது, தொட்டு உணரக்கூடாதது. ஆகவே தான் வேதாகமம் உள்ளான மனிதனே உண்மையானது, அதுவே முக்கியமானது என்று மீண்டும் மீண்டும் கூறுகிறது. நமது வெளியரங்கமான மனிதனை காட்டிலும் உள்ளான மனிதன்தான் முக்கியமானது. ஏனெனில் வெளியரங்கமான மனிதன் நிரந்தரம் அல்ல. வெளியரங்கமான மனிதன் ஒருவேளை 70 வருடங்கள் வாழலாம். ஆனால் உள்ளான மனிதன், அதாவது ஆத்துமா, நிரந்தரமானது. ஆகவே தான் வேதாகமம் உள்ளான மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. தேவன் வெளியரங்கமான மனிதனுக்கு பாடுகளையும் வாழ்க்கை அனுபவத்தையும் அதிகமாக கொடுக்கிறார். இந்த சூழ்நிலைகளில் நம் ஆவிக்குரிய வாழ்க்கை முதிர்ச்சி அடைவதையும் வெளியரங்கமான மனிதன் அழிந்து போவதையும் நாம் உணர்கிறோமா? இந்த உள்ளான மனிதனைத்தான் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் சிருஷ்டித்தார். வேதாகமம் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் மனிதனை சிருஷ்டித்தார் என்று கூறும்போது அது நமது மாமிச பகுதியை குறிப்பிடவில்லை. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீக்கு யோவான் 4 கற்றுக் கொடுத்தார்.
வேதாகமம் தேவன் தோட்டத்தில் உலாவினார், தேவனுடைய கரம் என்று குறிப்பிடுகிறது. இதை பொதுவாக தேவனுக்கு கரம் உண்டு, மாமிசம் உண்டு, ஆகவேதான் அவர் நம்மைப்போல் இருக்கிறார் என்று புரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவருக்கு மனிதனைப் போன்ற கரங்கள் இல்லை, மாமிச உடல் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். இதனால் மனிதன் ஜீவாத்மாவானான். தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதிய போதுதான் மனிதன் தேவனுடைய சாயலானான். ஆகவே நம்முடைய உள்ளான மனிதன், அதாவது ஆத்துமாதான் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டது. இதனால் வெளியரங்கமான மனிதனை காட்டிலும் உள்ளான மனிதனே முக்கியத்துவம் பெறுகிறது. இப்போது நாம் மனிதனை 2 பகுதிகளாக பிரித்துள்ளோம். மாமிச பகுதியை வெளியரங்கமான மனிதன் என்றும், ஆத்துமாவை உள்ளான மனிதன் என்றும் பிரித்துள்ளோம். இப்போது உள்ளான மனிதன் ஒரே பகுதியை கொண்டவனா, பல பகுதிகளை கொண்டவனா என்ற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். வேத அறிஞர்கள் பலர் மனிதனை 3 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று கூறுகின்றனர். அதாவது மனிதனுக்கு மாமிசம், ஆத்துமா, ஆவி என்ற 3 பகுதிகள் உண்டு என்கின்றனர். ஆனால் சில வேத பண்டிதர்கள் ஆத்துமா என்றால் என்ன என்ற கேள்வியை எழுப்புகின்றனர். மனிதனின் ஆத்துமாதான் ஆவி. ஆகவே மனிதனை 2 பகுதிகளாக மட்டுமே பிரிக்க முடியும் என்று கூறுகின்றனர். இன்னும் சில வேத பண்டிதர்கள் மனிதர்களின் 2வது பகுதியாகிய உள்ளான மனிதனை பல உட்பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று கூறுகின்றனர். அவர்கள் உள்ளான மனிதனை உணர்ச்சி, புத்தி, விருப்பம் மற்றும் ஆழ்தத்துவம் என்று பிரிக்கின்றனர். உள்ளான மனிதனை நாம் இவ்வாறு பல பிரிவுகளாக பிரித்தாலும் இவைகள் தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் அல்ல. இவைகள் அனைத்தும் காணக்கூடாதது, தொட்டு உணர முடியாதது. ஆகவே உள்ளான மனிதனை நாம் 10 பகுதிகளாக கூட பிரிக்கலாம். ஆனால் அவை அனைத்தும் ஆத்மாவோடு இசைந்தது. ஆகவே மனிதன் நிச்சயமாக 2 பகுதிகளையே கொண்டவன். அவனுக்கு வெளியரங்கமான தோற்றமும் அகத்தோற்றமும் உண்டு. உள்ளான மனிதன் நித்தியமானது. உள்ளான மனிதன் தேவனுடைய சாயலிலும் ரூபத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகவே உள்ளான மனிதனில் தேவனுடைய சாயல் காணப்பட வேண்டும். நாம் படிக்க இருக்கும் 5 கவிதை புத்தகங்களும் மனிதனின் இருதயத்திற்கு, இல்லையெனில் உள்ளான மனிதனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ளவே இவைகளை நாம் சிந்திக்கிறோம். நமது வெளியரங்கமான மனிதன் உள்ளான மனிதனை குறித்து வேதாகமம் கூறும் மற்றொரு கருத்தையும் சிந்திப்போம். உள்ளான மனிதனே ஒருவனது உண்மையான மனிதன். நமது உள்ளான மனதில் ஏற்படும் சிந்தனையே வெளியரங்கமான மனிதனில் வெளிப்படுகிறது. ஆகவே உள்ளான மனிதனை வெளிப்படுத்தும் வாகனமாகவே வெளியரங்கமான மனிதன் செயல்படுகிறது. உதாரணமாக, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். இதை வேறு விதமாக கூற வேண்டுமானால், நமது பேச்சு நமது இருதயத்தின் நினைவுகளை வெளிப்படுத்துகிறது என்று கூறலாம். நம்முடைய செயல்கள், பேச்சுக்கள், செயல்பாடுகள் அனைத்தும் நம்முடைய உள்மனதையே பிரதிபலிக்கிறது. நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் நேர்மையாக இருக்கும்போது நாம் நேர்மையாக செயல்படுகிறோம், மற்றவர்களின் பாராட்டை பெறுகிறோம். துன்மார்க்கமான நினைவுகள் நம்மை ஆட்கொள்ளும் போது நாம் எதிரடையாக செயல்படுகிறோம், மற்றவர்களின் கண்டனத்திற்கு ஆளாகிறோம். ஆகவே தான் தாவீது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று ஜெபிக்கிறார். தாவீது, தேவனே என் வெளியரங்கமான மனிதன் மூலம் வெளிவரும் காரியங்களை நான் விரும்பவில்லை. என் வெளியரங்கமான மனிதன் மூலம் செயல்படும் காரியங்கள் மூலம் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தவில்லை. ஆகவே என் இருதயத்தில் ஓர் அற்புதத்தை கட்டளையிடும் என்று கெஞ்சுகிறார். அவருடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததாய் இருந்தது. ஆகவே தான் தாவீது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஜெபிக்கிறார். தேவனை பின்பற்றியவர்கள் மற்றும் இயேசுவின் சீடர்கள் மனம் மாறியவர்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. அவர்கள் தங்கள் மாமிச கிரியைகளை விட்டொழிந்து ஆவிக்குரிய காரியங்களையே நாடினார்கள். இதைத்தான் மனமாற்றம் என்று கூறுகிறோம். நமது மாமிச கிரியைகளினால் தேவனை நாம் மகிமைப்படுத்த முடியாது. தங்கள் உள்ளான மனிதனில் மாற்றத்தை கண்டவர்களே விசுவாசிகள். தங்களை முற்றிலுமாக மாற்ற தேவனுடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களே விசுவாசிகள். இந்த மாற்றத்தை நம்மால் கொண்டு வர முடியாது. நம்முடைய சுய விருப்பம் மாற்றத்திற்கு வழிவகுக்காது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள்.
நீ உன் வழியை மாற்றி மாற்றி இவ்வளவாய் விலகிப் போகிறது என்ன? எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். தங்களுடைய சுய முயற்சியினால் மாற்றத்தை கொண்டுவர முயற்சிப்பவர்களை கேலி செய்வது போல் இந்த வசனங்கள் உள்ளது. நம்முடைய சுய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில்தான் முடிவடையும். ஆகவேத்தான் நம் உள்ளான மனிதனில் ஓர் அற்புதம் நடைபெற வேண்டியதிருக்கிறது. வேதாகமம் மனமாற்றத்தை குறித்து பேசும்போது நல்ல காரியங்களை செய்ய கடினமாக உழைக்க வேண்டும் என்று கூறவில்லை. ஆனால் வேதாகமம் மனமாற்றத்திற்கு சில நிபந்தனைகளை விதிக்கிறது. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதாகமம் கூறுகிறது. வேதாகமம் மனமாற்றத்தை குறித்து பேசும்போது நம்முடைய சுய விருப்பத்தினாலும் சுய பலத்தாலும் மனமாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பதை தெளிவாக கூறுகிறது. இது ஒரு கெட்ட செய்தியாக காணப்படுகிறது. பின்பு வேதாகமம் ஒரு நல்ல செய்தியும் கூறுகிறது. தேவன் என்னையும் உங்களையும் மாற்ற முடியும் என்று கூறுகிறது. உன்னில் மாற்றத்தை ஏற்படுத்து என்று வேதம் ஒருபோதும் கூறவில்லை. மாறாக உன்னை மாற்றும்படி தேவனிடம் உன்னை ஒப்புக்கொடு என்றே கூறுகிறது. நாம் நம்மை தேவனுக்கு முற்றிலும் ஒப்புக் கொடுக்கும்போது அவர் நம்முடைய உள்ளான மனிதனில் கிரியை செய்கிறார். அது வெளி மனிதனிலும் பிரதிபலிக்கிறது. நமது ஆன்மா இல்லையெனில் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்படும் போது தேவ சாயல் நமது முகத்திலும் பிரதிபலிக்கிறது. அநேக திருச்சபைகளில் தவறான கொள்கை பின்பற்றப்படுகிறது. அவர்கள் விசுவாசிகளிடம், நீங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், ஆகவே நீங்கள் கைக்கொள்ள வேண்டிய விதிமுறைகள் அடங்கிய புத்தகத்தை தருகிறேன். இந்த புத்தகத்தை வாசித்து அதில் கூறப்பட்டுள்ள சட்ட திட்டங்களின்படி நடவுங்கள் என்று கூறுகின்றனர். இது அவர்கள் வெளியரங்கமான மனிதனில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சிக்கும் செயலாகும். நம்முடைய இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து அவரின் பலனால் உள்ளான மனிதனில் மாற்றத்தை கொண்டு வர முயற்சிகள் எடுப்பதில்லை. நம் உள்ளான மனிதனில் மாற்றம் ஏற்படும் போதுதான் அது நிலைத்து நிற்கும். நம் உள்ளான மனிதனில் மாற்றம் ஏற்படுவதையே தேவன் எதிர்பார்க்கிறார். மேலும் உள்ளான மனிதனின் மாற்றம் நம் வெளி மனிதனிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்றும் தேவன் விரும்புகிறார். இதற்காகவே தேவன் 5 கவிதை புத்தகங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது உண்மையாகவே தேவன் நம் இருதயத்தை, இல்லையெனில் உள்ளான மனிதனை தொடுவதை நாம் உணர முடியும். இந்த புத்தகங்கள் மூலம் நாம் ஒவ்வொருவரோடும் பேச இருக்கிறார். துன்பத்திலும் துயரத்திலும் நாட்களை கழிக்கும் மக்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம் யோபு புத்தகம். துன்பத்திலும் மகா துயரத்திலும் அவதிப்படுகிறவர்கள் யோபு புத்தகத்தை வாசிக்கும் போது ஆறுதல் அடைவார்கள். உள்ளமுடைந்து வாழ்வின் விளிம்பில் உள்ளவர்கள் கூட யோபுவின் புத்தகத்தால் ஆறுதலையும் மன சமாதானத்தையும் பெறுவார்கள். போதக ஊழியம் செய்பவர்கள் வீடுகளை சந்திக்கும் போது துன்பப்படுகிறவர்களிடம் யோபுவின் புத்தகத்திலிருந்து தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் உள்ளம் மலர்ச்சியடையும். தேவனை ஆராதிக்க விரும்புபவர்கள் சங்கீத புத்தகத்தை விரும்புவர். சங்கீத புத்தகம் தேவனை ஆராதிக்கும் பாடல்களால் நிரம்பியுள்ளது. அனுபவபூர்வமான ஞானத்தை நீதிமொழிகளின் புத்தகத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதிக அறிவினால் துன்பப்படுகிறவர்கள் பிரசங்கி புத்தகத்தை படிக்க விருப்பப்படலாம். அன்பை விரும்புபவர்கள் சாலமோனின் உன்னத பாட்டை விரும்பி படிப்பார்கள். மொத்தத்தில் இந்த 5 புத்தகங்களையும் படிக்கும்போது வெளியரங்கமான மனிதன் உள்ளான மனிதனை குறித்த தெளிவான நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, நம் உள்ளான மனிதன் புதுப்பிக்கப்பட்டான் என்ற நிச்சயம் நமக்கு உண்டா? தேவன் தம்மை விசுவாசிக்கும் ஒவ்வொரு மனிதனிலும் கிரியை செய்ய விரும்புகிறார். ஒருவேளை இன்று வரை நம்முடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்ட நிச்சயம் நமக்கு இல்லை என்றால் இன்றே இயேசுவிடம் வருவோம். தாவீதோடு சேர்ந்து, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று ஜெபிப்போம். தேவன் அருளும் நிலையான மாற்றத்தை பெற்றுக்கொள்வோம். அன்பானவர்களே, முழு வேதாகமத்தையும் முறைப்படி கற்றுக்கொள்ள வேத பாடசாலை நிகழ்ச்சி உங்களுக்கு உதவுகிறது என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம்: வேத பாடசாலை, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.